It's an attitude pongal. It's a blockbuster pongal. Girls, no dangal, celebrate the Pongal.
கொதிக்கும் வெள்ளை ராத்திரியில் கோதை ராதை நடந்தாள். மூங்கில் காட்டில் ஒரு கானம் கசிந்தவுடன் மூச்சு வாங்கி உறைந்தாள். பாடல் வந்த வழி ஆடை பறந்ததையும் பாவை மறந்து தொலைத்தாள். நெஞ்சை மூடிக்கொள்ள ஆடை தேவை என்று நிலவின் ஒளியை இழுத்தாள். நெஞ்சின் ஓசை ஒடுங்கிவிட்டாள். நிழலை கண்டு நடுங்கிவிட்டாள். கண்ணன் தேடி வந்த மகள் தன்னை தொலைத்து மயங்கிவிட்டாள். தான் இருக்கின்ற இடத்தில் இருதயம் காணவில்லை. எங்கே சொல் சொல் கண்டண்டும் தந்தி அடிக்க கண்ணாவா கண்டுபிடிக்க. ராதை மனதில் என்ன ரகசியமோ கண்டெண்டும் தந்தி அடிக்க கண்ணாவா கண்டுபிடிக்க. வணக்கம், எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் 2 பேரும் 4 நாள் கொண்டாடுற பொங்கல் பண்டிகையை பற்றி பேச வந்திருக்கோம். ஆனக்கார்த்தி, நீ சொல்கிற மாதிரிலாம் 4 நாள் கொண்டாட முடியாது. ஏன்னா 10 மினிட்ஸில் ஷாப்பிங் தான் முடிக்க சொல்லிட்டாங்க. ஆமாம், இப்போ எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? தெரியுமே, பொங்கல் பண்டிகை கொண்டாட வந்திருக்கோம். சரி, பொங்கல் பண்டிகைனா என்னன்னு தெரியுமா? பொங்கல்னா அம்மா குக்கரில் வைப்பாங்க. அதுவும் 2 தடவை புஸ்ஸுன்னு அடித்த உடனே பொங்கலோ பொங்கல் சொல்லுவாங்க. அதுதான். என்னது குக்கரு புஸ்ஸா? நான் சொல்கிற கேள்வி. பொங்கல் என்பது விவசாயிகளின் திருவிழா. அது தைமாசத்துல விவசாயிகள்லாம் அறுவடை முடிச்சுட்டு மாட்டுக்கு சூரியனுக்கு நன்றி சொல்கிறாங்க தான் பொங்கல் திருநாள். சரி, ஃபஸ்ட்டு இவங்க யாருன்னு தெரியுமா? தெரியுமே, இவங்கெல்லாம் ஃபார்மர்ஸ். ஃபார்மர்ஸ் இல்லைம்மா, தமிழில் அழகா விவசாயின்னு சொல்லணும். இப்போ விவசாயிகள்லாம் எப்படி பார்த்து பண்ணிட்டு அறுவடை பண்ணி பார்ப்போமா? அது கேம்ப் ஃபயர் இல்லைம்மா, போகி பண்டிகை. போகி பண்டிகையா? அப்படின்னா என்ன? இது தெரியாதவங்களுக்கு நம்ம சூர்யா நடிச்ச 7ஆம் அறிவு படத்தில் போதி தர்மர் வருவார்ல, அவரோட பர்த்டேவெல்லாம் போகி பண்டிகைன்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. போகி பண்டிகை இல்லைம்மா, போகி போகி போகி. எங்கே போகி சொல்லு? போகி. போகி பண்டிகை அன்னைக்கு வீட்டில் இருக்க பழைய பொருள்கள்லாம் நெருப்பு போட்டு எரிப்பாங்க. நாம் போகி பண்டிகையை கொண்டாடலாமா?
அங்கே பாரு பானையெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு. ஓ, அந்த பானையில எல்லாம் விழுந்துருச்சா? அவங்க என்ன தேடுறாங்க? என்னது தேடுறாங்களா? அவங்க பொங்கல் பண்ணுறாங்கம்மா. ஆமா, அந்த 2 பெரிய கரும்பு எதுக்கு வச்சிருக்காங்க? சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா கரும்பெல்லாம் நட்டு பானையை வச்சு பொங்கன உடனே பொங்கலோ பொங்கல்னு சொல்லுவாங்க. கண் திறந்தே சூரியன் தான் பார்த்துருச்சே, காட்டு தட்டா கூட்டு வச்சே, சேவல் எல்லாம் பூவுதம்மா கூத்தடிச்சே, ஆடி வரும் தேரழகா ஆசமனோ தந்தனத்தம் போட்டுருச்சே, கூடி வரும் ஒரு சனம் நெஞ்சலதான் மாவிளக்க ஏத்திருச்சே, ஜோரா சூரியன் தான் பார்த்துருச்சே. பொங்கல் சாப்பிட்டாச்சா? அடுத்து என்ன பொங்கல் இருக்குன்னு தெரியுமா? கவு பொங்கல். அது கவு பொங்கல் இல்லம்மா, மாட்டு பொங்கல். வாவ், அங்க பாருங்க, மாட்டுக்கு மேக்கப்லாம் போடுறாங்க. என்னது மேக்கப் போடுறாங்களா? அலங்கரிக்கிறாங்கம்மா. சரி, மாட்டு பொங்கல் அன்னைக்கு நம்ம பாரம்பரிய விளையாட்டு ஒன்று விளையாடுவோம். அது என்னன்னு தெரியுமா? இதுதான் ஜல்லிக்கட்டு. வாங்க அதை பார்க்கலாம். பொறு இப்போதான் கிளைமேக்ஸு. காணும் பொங்கல்னு இன்னொன்று இருக்கு. சரி, காணும் பொங்கல்னா என்ன? அதாவது சொந்தங்களும் நண்பர்களும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுற நாள் தான் காணும் பொங்கல். சரி, இப்போ எல்லாரும் எப்படி சந்தோஷமா இருக்காங்கன்னு பார்க்கலாமா?
பாவையின் பதம் காண நாணமா, பாவையின் பதம் காண நாணமா, உந்தன் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமா, உந்தன் பாட்டுக்கு நான் ஆட.
टाइगर का हुक्म। ਆਉਂਦੀਆਂ ਨੇ ਲੋੜੀਆਂ ਮਨਾਉਂਦੀਆਂ ਨੇ ਜੋੜੀਆਂ ਭੈਣਾਂ ਪਈਆਂ ਗਾਉਂਦੀਆਂ ਭਰਾਵਾਂ ਦੀਆਂ ਕੋੜੀਆਂ ਜੋੜੀਆਂ ਦੇ ਸ਼ਗਨ ਮਨਾ। ਜਦੋਂ ਇਹ ਆਉਂਦੀ ਏ ਲੋੜੀ ਬੜਾ ਜੀ ਲਾਉਂਦੀ ਏ ਲੋੜੀ। ਜਦੋਂ ਇਹ ਆਉਂਦੀ ਏ ਲੋੜੀ ਬੜਾ ਜੀ ਲਾਉਂਦੀ ਏ ਲੋੜੀ। ਇਹ ਭੈਣ ਭਰਾਵਾਂ ਦੀ ਲੋੜੀ ਦਿਲਾਂ ਦੇ ਚਾਵਾਂ ਦੀ ਲੋੜੀ। ਇਹ ਭੈਣ ਭਰਾਵਾਂ ਦੀ ਲੋੜੀ ਦਿਲਾਂ ਦੇ ਚਾਵਾਂ ਦੀ ਲੋੜੀ। ਜਦੋਂ ਇਹ ਆਉਂਦੀ ਏ ਲੋੜੀ ਬੜਾ ਜੀ ਲਾਉਂਦੀ ਏ ਲੋੜੀ। ਜਦੋਂ ਇਹ ਆਉਂਦੀ ਏ ਲੋੜੀ ਤੇ ਖੁਸ਼ੀਆਂ ਲਿਆਉਂਦੀ ਏ ਲੋੜੀ। পথারতে পেপাতি বাজিলে লাহৰি গগনাত ৰিঙিয়াই মাতিলে। বৰ পথাৰতে পেপাতি বাজিলে লাহৰি গগনাত ৰিঙিয়াই মাতিলে। অ মোৰ চেনাই ঐ অ মোৰ শুনাই ঐ ঘৰতে মন বহা হে বহুতা পাতত চকুৱালি বাটত মন মোৰ নাথাকে দেহাৰি ভিতৰত। হে বহুতা পাতত চকুৱালি বাটত देखो उड़ी उड़ी जाए। कहने को तो खेल है ये तेरा मेरा साझा पर मेरा दिल है पतंग और तेरी नजर मांझा। मांझे से लिपटी ये पतंग जुड़ी जुड़ी जाए। उड़ी उड़ी जाए उड़ी उड़ी जाए दिल की पतंग देखो उड़ी उड़ी जाए। दो दिल उड़े ऊंचे आसमानों में जुड़े।
வாழ்ந்தால் சந்தோஷம் கூடி வருமே. தனியாக இருக்கும் போது நதியாக ஓடுது. மதமெல்லாம் கடவுளை எங்கெங்கோ தேடுது. அறிவியல் முன்னேற்றம் உலகத்தின்